Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஜூலை 8 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see, please spirit, what about 8th July for those who are watching this. 8 of Cups. சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். அதர்வைஸ் வேண்டாத விஷயங்களை விட்டுட்டு ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஓகே ஃபைன். சில பேர் எப்படின்னா அந்த கவலைகளை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், ஒரு புது டைரக்ஷனை நோக்கி போகலாம், ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. ஓகேவா? அண்ட் அப்படின்ற ஒரு முடிவாக எடுக்கிறீங்க அட்லீஸ்ட். அதாவது எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கீங்க, பிரச்சனைகளை நினச்சி எதுவும் செய்ய முடியாமல். அதை இப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் பிரேக் ரிலேட்டடாக ஹார்ட் பிரேக்கில் இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க. ஓகே, அது நீங்கள் எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு தெரியல, பட் அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி ஒரு நியூ டிரெக்ஷனை நோக்கி போகிறீங்க. 8 of Swords. என்ன ஒரே ஸ்வாட்ஸாக இருக்குது. மண்டே ஒரு இல்யூஷன், அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. இது அப்படியா இருக்குமோ, அது இப்படியா இருக்குமோ, என்னால் முடியுமா முடியாதா. மேபி இது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றது புரியுது உங்களுக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது பண்ண தான் செய்வாங்க. அந்த விஷயத்தில் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அண்ட் 10 of Swords பார்க்கும்போது நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஸோ முதுகில் குத்தியிருப்பாங்க, நல்லா பழகிற மாதிரி இருந்து, பட் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கலாம். பட் அந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் எல்லாம் மறந்து அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் புதுசாக ஒரு வெளிச்சத்தை நோக்கி போக போகிறீங்க. ஓகே, ஸோ ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ், பிகாஸ் எல்லாமே இப்படி இருக்க பார்க்கலாம். எப்படி ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். ஃபைன். குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த டெக் எம்பரர், பெரிய ட்விஸ்ட்டு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இங்கே பாட்டமில் 2 of Swords, Knight of Swords, Ace of Pentacles. என்ன பண்ணுன்னே தெரியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் உங்களுடைய பர்சன். அது மூலமாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பர்சனுமே ஸ்டபனாக இருக்கிறாங்க. அவங்க சைடு தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கே ஒரு ஹார்ட் பிரேக் இருந்தால் கூட அவங்க காட்டிக்கிறது கிடையாது. ரெண்டு பேருமே அப்படி தான். ஓகேவா? ஸோ யாருக்கு ஹார்ட் பிரேக் இருந்தாலும் காட்டிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இது லவ் ரிலேஷன்ஷிப்க்கு பொருந்தும். அதர்வைஸ் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதவங்களுக்கு மேபி இது அஃபிஷியல் மேட்டராக இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுடைய பாஸ் கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கலாம். அவங்களால உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிறவங்க உங்களை நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இது அப்படியா இப்படியா சொல்லி ஏமாற்றி இருக்கலாம். ஓகே, அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. பட் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆக்ஷன் தெரியுது. அந்த ஆக்ஷன் மூலமாக ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் 8 of Cups ப்ளீஸ்? எதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக 9 of Cups, 10 of Wands, Hangman. சில விஷயங்கள் டிலே ஆகிட்டே இருக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் டிலே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் மட்டுமே போராடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஸோ ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அது மாறி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸ்டக் ஆகி இருந்த ஒரு விஷயத்தை ஆக்ஷன் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் 3 of Swords,
சில பேர் இனிமேல் எடுக்கிறீங்க, சில பேர் ஆல்ரெடி இப்போதான் எடுத்திருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் விருப்பத்தை நோக்கி எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறீங்க. ஓகே, பேஜ் ஆஃப் வான்ஸ், டெவில். தேர்ட் பார்ட்டிஸ்னால தான் வந்து சில டாக்ஸிக் சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு, அதால் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம், ரைட்? இல்லை ஒரு அடிக்ஷன், என்ன மாதிரியான அடிக்ஷன்? உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அடிக்ஷன் அண்ட் சில பேருக்கு சைல்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடாக ஒரு ஹார்ட் பிரேக். ஓகே, பட் அது வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ என்ன மாதிரி எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஹார்ட் பிரேக்கில் இருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நியூ பிகினிங் வர மாதிரியான ஒரு குட் நியூஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி குட் நியூஸ் வரலைன்னா கூட நீங்கள் வந்து என்தூசியாஸ்டிக்காக வந்து முன்னோக்கி செயல்பட இருக்கீங்க. ஓகேவா? அண்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன், ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகேவா? ரைட், ஒரு நியூ பிகினிங், என்ன ரிஸ்கை பற்றியெல்லாம் யோசிக்கல, யூனிவர்ஸை நம்பி ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஓகே, ஒன்று உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாகவே வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. 10 of Swords, Page of Cups and 5 of Cups. ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, பாஸ்டில் இருக்கிற செப்பரேஷன் போய் ஒரு நியூ பிகினிங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படலாம். சில பேருக்கு அது நியூ ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ், வந்த கார்ட்ஸே தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதாவது ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அப்படின்றது சம்வாட் ஒரு இல்யூஷன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நாமளாக அதை நினச்சி நாமளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு செயலாக வந்து இருக்குது. ஓகே, அப்படி ஒரு விஷயம் தெரியுது, அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களை நீங்கள் நம்புங்க. ஓகே, நம்பாமல் இருக்கும்போது தான் அந்த ஒரு பெயின் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் யூ பிலீவ் யுவர் செல்ஃப். அது மாதிரி யாராவது தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஃபேமிலியில் இருக்கிற மெம்பரே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஓகே, உங்கள் மேலே வந்து ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி பேசி உங்களை அவங்க பக்கம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு. பட் அது வந்து நீங்கள் லிசன் பண்ண தேவையில்லை. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணவும் போகிறீங்க அப்படின்றது தான் இங்கேயும் நமக்கு அடுத்த கார்டு வந்து சொல்லுது. யூ வில் பி கிளியர் வித் யுவர் ஓன் பிளான், ரைட்? வித் யுவர் ஓன் ஐடியா. இங்கே என்ன காட்டுதுன்னா, சில பேர் வந்து யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் பர்சன். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கிறாங்க, கேர் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. சம்வாட் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. யூ ஆர் வெயிட்டிங் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ரெடி, ஓகேவா, டு டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை.
ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க. எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இருந்தால் சொல்லு, ஓகேவா? இல்லைன்னா நான் இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்றதுல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ரொம்ப தைரியமாக வந்து ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஓவரால் மெசேஜ் வந்து அதுதான். உங்கள் பிரேக்கப்போ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனோ இதிலிருந்து நீங்கள் எழுந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் வரீங்க, ரைட்? ஸோ எது ஒரு சக்ஸஸாக இருக்க முடியும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இல்லையா? ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும், அதாவது மேரேஜில் போய் முடியணும் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. ஓகே, மணி ரிலேட்டடாக பார்த்தா நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நோக்கி உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது. ஸோ நீங்கள் நடக்குமா நடக்காதா, இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கிறத பார்க்க முடியுது, வருது. ஓகேவா? ரொம்ப ஸ்பீடாகவே வந்துட்டு வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஏதோ நிறைய மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு 8 ஜூலை. ஓகே, பட் ஒன்று நல்லா தெரியுது, ரொம்ப அழகாக வந்து தைரியமாக உங்கள் சுச்சுவேஷன்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் மேஜிஷியன், குயின் ஆஃப் கப்ஸ். ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம், ஓகேவா? அண்ட் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி பாருங்கள், உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் அதை நோக்கி உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. இமோஷ்னல் ஆகி ஸ்டக்காகி இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் சக்ஸஸ், உங்களுடைய லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் ஏற்பட போகுது, அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. ஸோ எந்த விதமான எஃபர்ட் போட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி தான் நீங்கள். அதனால் என்ன பண்ணுங்கள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், சில பேருக்கு ஜாப் இருக்கலாம், வீட்டையும் பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். நீங்கள் எந்த ஜெண்டராக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஓவர் இமோஷனல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கலாம். மேபி நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், பட் நம்பி கொடுக்கலாம். எனிகோ நீங்கள் அதை நிறைய பொறுப்பு இருந்தாலும் பொறுமையாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது, நியூ பிகினிங் இருக்குது, மேபி ப்ரமோஷன் இஸ் தேர். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ரைட்? அண்ட் புட் யுவர் எஃபர்ட். ஓகே, கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். இதுதான் வந்து உங்களுக்கான கைடன்ஸ், ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.